மண்ணு தான். நான் பிறந்து வளர்ந்தது ஆம்பாப்பட்டு மண்ணு. மதிப்புக்குரிய என்னுடைய தோழர் கம்யூனிஸ்ட் சொன்னாரு. நானும் 95 சிபிஐல ஆம்பாப்பட்டில் மறந்தவனால கோடு மாட்டில் முதல் கொடியேற்றின நானாக தான் இருக்கும். அதோடைய பற்றி எனக்கு புரியும். இந்த மண்ணுடைய மகிமையும் எனக்கு தெரியும். நான் சிறு வயதிலிருந்து இந்த மண்ணில் தான் நான் பிறந்தது, வாழ்ந்தது, படித்ததெல்லாம். சரிங்களா? இந்த திறமை எப்படி வந்ததுன்னா, எனக்கு நான் கோடூர் நாடு பாட்டூராக இருந்தாலும் என்னுடைய திறமைகள் இன்று 2 லட்சம் பேரில் இன்னைக்கு வந்து நான் துணிச்சலோடு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறேன் என்றால் அந்த துணிவு இந்த ஆம்பலாப்பட்டு மண்ணில் நான் பிறந்து வாழ்ந்ததினால்தான், வளர்ந்ததினால்தான். அதை என்னால் மறக்க முடியாது. தமிழை காப்போம், விவசாய வேதனையை தீர்ப்போம். தமிழை பேசி விவசாயத்தை நேசி, தமிழ் மண்ணை சுவாசி. தமிழருக்கே தலைமை விவசாயம், அதுவே நமது தமிழரின் தலைமை விவசாய சங்கம் என்று பெருமையுடன் கூறி, ஏன் இந்த நான் வேட்புமனு என்று தெரியப்படுத்திக் கொள்ள நான் விருப்பப்படுகிறேன். ஒரு விவசாயியை நான் ஏன் இந்த சட்டமன்ற தேர்தலை நான் மேற்கொள்ள வேண்டும்? அரசியல் அப்பாற்பட்டு 34 மாவட்டம் 54 பதிவுத்துறையில் பதிவு செய்து தமிழரின் தலைமை விவசாய சங்கத்தை உன்னை இயக்கி இன்று நான் வளம் வந்து கொண்டிருக்கிறேன் என்றால் இந்த ஆம்பலாப்பட்டு மண்ணில் வாழ்ந்ததனால்தான், இந்த மண்ணில் பிறந்தது வளர்ந்ததனால்தான். நான் கோடுநாட்டு பகுதியாக ஒருவனாக இருந்தாலும் இன்று பெருமையுடன் கூறுவது ஆம்பல் மண் மிக சிறந்த மண்ணை நான் உணர்வேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று அரசியல் அப்பாற்பட்டு நீங்கள் உங்கள் முன்னாடி வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன். உங்கள் மகனாக உண்மையாக, அதே போல உங்க வாக்கு உண்மையான வாக்கா இருந்தா எனக்கு வாக்கு செலுத்துங்க. எனக்காகவும் அனுபவப்பட்டு எனக்கு வாக்கு செலுத்த நான் தயவு செய்து சொல்றேன். இந்த சமூகம் சீர்குலைந்து போய் கொண்டு இருக்கிறது. வருங்கால தலைமுறை, வருங்கால இளைஞர்கள் என்ன நிலைமைக்கு ஆழ்வார்கள் என்று தெரியவில்லை. இந்த சூழ்நிலைகள் மோசமான சூழ்நிலையில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. முறையான வாக்குகளை செலுத்துங்கள். நான் 175 ஓட்டுநாடு சட்டமன்ற தேர்தலை நான் போட்டியிடுவதாக சொல்கிறேன். நீங்கள் எனக்கு ஓட்டை நீங்கள் செலுத்த வேண்டாம், உண்மையா வாக்கு செலுத்துங்கள். இந்த ஓட்டை மொத்த மாவட்டம் செலுத்துங்க. தமிழ்நாட்டிலே மொத்த மாவட்டம் மொத்த தொகுதியை விட்டுருங்க. நம்ம ஒருத்தராடு தொகுதி 175வது தொகுதி நல்ல தொகுதியாக அமைய வேண்டும், மாற்றத்தை அடைய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் அரசியல் அப்பாற்பட்டு யார் உண்மையாக இருப்பார்கள்? யார் இந்த சமூகத்தை காப்பார்கள்? இந்த இளைஞர்களுக்கு யார் விழிப்புணர்வை ஏற்படுத்துவார்கள்? நாம் குறைகளை பேச வேண்டாம், என்றைக்கும் நாம் குறைகளை பேச வேண்டாம், நிறைவாக பேசுவோம். இந்த மக்களை முறையாக பாதுகாப்போம். உண்மையான வாக்குகளை செலுத்துங்கள். மாற்றத்திற்குரிய என் பாசத்துக்குரிய உறவுகளே, உறுதியோடு கேட்கிறேன், உண்மையாக கேட்கிறேன். நீங்கள் உண்மையான வாக்குகளை செலுத்துவீர்கள் என்று நம்பி உங்களிடத்திலே நான் வந்து வாக்குகள் கேட்டு நின்று கொண்டிருக்கிறேன். இந்த ஆம்பலாப்பட்டு மண்ணிலே நான் பிறந்து வளர்ந்ததனால் உறுதியோடு உண்மையாக இன்று எனக்கு 46 வயசு. 1994-95 நான் இங்கு படித்தவன், உங்களோடு விளையாண்டு கொண்டிருந்தவன். இன்று பாருங்கள், சட்டமன்ற தேர்தலில் நான் கவனமாக வந்திருக்கிறேன், ஒரு சுயேட்சை வேட்பாளர். அதே போல உங்களிடம் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ்நாட்டிலேயே முதல் வேட்புமனு ஒருநாடு தொகுதியில தான் நான் செய்வேன். முதல் வேட்புமனு நானாக இருக்கலாம். ஏன் இதை யாருக்கும் தெரியவில்லை என்றால் நான் ஒரு சுயேட்சை வேட்பாளர். இதே அரசியல்வாதி முதல் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தால் இன்று பரவலாக பெரிதாக தெரிந்திருக்கும். அதனால் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், முறையான நபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதே போல அரசியல் அப்பாற்பட்டு சுயேட்சை வேட்பாளரை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்பதை உங்களிடத்திலே பணிவுடன் கேட்டுக்கொண்டு உங்களுக்கு நான் கடமை செய்ய பாடுபட கடமைப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது நான் வந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ரோடு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்படி எப்படி இருந்துச்சு உங்களுக்கே தெரியும். நாம் அரசியல் பேச வேண்டாம், அரசியல் எல்லாரும் பேசலாம், நானும் பேசுகிறேன், அரசியலே வேண்டாம். அதனால்தான் உங்களிடத்திலே சுயேட்சை வேட்பாளராக நான் போட்டியிடுகிறேன் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொண்டு, அதே போல அந்த தேர்தல் முடிவதற்குள் இந்த ரோட்டுக்கு ஒரு முட்டிக்குள் வைப்போம். எனக்கு பங்கு உண்டு இந்த ஊர்ல. நானும் இந்த ஊரில் பிறந்தவன், உரிமையோடு நிற்பேன், உரிமையோடு போராடுவேன். இந்த ஆம்பல் கீழக்கோட்டை மண்ணிலே செய்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழரின் தலைமை விவசாய சங்கம் என்ற ஒரு ஆதரவான சின்னத்தை ஒரு நாள் தமிழ்நாடு முழுவதும் கட்டமைப்போடு கொண்டு வந்து இருக்கிறேன். உங்கள் ஊரிலே பிறந்து வளர்ந்தவன் நான். ஆனால் தமிழரின் தலைமை விவசாய சங்கம், அந்த தமிழரின் தலைமை விவசாய சங்கத்துக்கு ஒரு பயிலா ஒன்று ஏற்பட்டிருக்கிறேன். தமிழை பேசி விவசாயத்தை நேசி தமிழ் மண்ணை சுவாசி, அதுவே நமது தமிழரின் தலைமை விவசாய சங்கம். அனைத்து மாவட்டத்திற்கும் தலைமையாக விளங்கும் இந்த தமிழரின் விவசாய சங்கம் என்று கூறி
இந்த 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 நேரத்தில் உங்களை நான் சந்திப்பதில் பெருமை அடைகிறேன். இந்த தேர்தல் தான் உங்களை சந்திக்கிறேன். இதே போல எந்த குறைபாடுகள் இருந்தாலும் நான் எதிர்த்திருப்பேன், உங்களிடத்தில் ஒருவனாக இருப்பேன் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களின் சின்ன பேட் கிரிக்கெட் பேட், இளைஞர்களின் பிடித்த விளையாட்டு கிரிக்கெட் பேட் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.